ஐரோப்பாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடக்கம் வரலாறு காணாத வெப்ப அலை தொடங்கியதிலிருந்து 1300க்கும் மேற்பட்ட கூடுதல் இறப்புகள் பதிவாகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்தது. தற்போது 15 கோடி மக்கள் கடும் வெப்பத்தில் வாடுகின்றனர். நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. மின்சார விநியோக அமைப்புகள் செயலிழந்து வருகின்றன என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதோனம் ஹெப்ரேயஸ் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பத்தால் ஏற்படும் சுகாதார அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக ஐநா அமைப்பு அதன் உறுப்பு நாடுகள் மற்றும் கூட்டாளிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக ஹெப்ரேயஸ் தெரிவித்தார். இந்த பணியில் தயார் நிலை மற்றும் வலுவான சுகாதார அமைப்பு சார்ந்த பதில் அளிப்புகளில் கவனம் செலுத்துவதும் வெப்ப சுகாதார செயல் திட்டங்களை செயற்படுத்த நாடுகளை ஊக்குவிப்பதும் அடங்கும். வெப்ப அழுத்தம் பெரும்பாலும் மௌனக்குழியாளி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் ஐரோப்பிய வீடுகள், பணியிடங்கள் மற்றும் பள்ளிகள் இந்த வெப்ப நிலைகளுக்காக காற்று சீரமைப்பின் கட்டப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். ஐரோப்பா கொளுத்தும் வெப்ப அலையுடன் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் ஜெர்மனி 41.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மற்றொரு வெப்ப சாதனையையும் பதிவு செய்தது. போலந்து மற்றும் செக் குடியரசு ஆகிய இரு நாடுகளிலும் ஞாயிற்றுக்கிழமையன்று 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான சாதனை வெப்பநிலை பதிவானது. மேலும் செக் தலைநகரான பிராகாவிற்கு வடக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள டோக்சானி கிராமத்தில் 41.9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாக செக் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது.